ஹாய், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜிலேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். யூனிட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா, அறிதல் திறன் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் உள்ள முக்கியமான ஒன் வேர்டு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலிருந்து நியூ டெஸ்ட் பேஜ் தமிழ் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க, ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி இருக்குது. ஃபீஸ் ₹100 பே பண்ணணும். இந்த டெஸ்ட்டுக்கு டெலிகிராமில் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். இப்போ அறிதல் திறன் வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள முக்கியமான ஒன்வேர்டு எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது தூண்டல்களை ஒருவன் உணர்ந்து அறிகிறான் என்பதை அவனது டேஸ் என்று வரையறுக்கப்படுகிறது. கவனவீச்சு. 2வது கொஸ்டின், கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனமாகும். கவர்ச்சி செயற்படும் போது கவனம் தோன்றுகிறது என்று கூறியவர் மெக்டூகல். 3வது கொஸ்டின், புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விதிகள் இடம்பெறும். முழுமை காட்சி விதி, அண்மை விதி, ஒப்புடைமை விதி, மூட்டை விதி, தொடர்ச்சி விதி. சைக்காலஜியை பொறுத்தளவு அப்படியே மக்கர் பண்ணாமல் நீங்கள் அதை புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ முழுமை காட்சி விதினா என்ன, அதுக்கான 2 லைன்ஸ் எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதியும் இருக்கும். அந்தந்த விதிக்குள்ள மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ முழுமை காட்சி விதி அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்கும் கொள்கையை தான் முழுமை காட்சி விதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 5வது கொஸ்டின் பார்க்குறோம். புலன்காட்சியானது பொருட்களிடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைவது டேஸ் விதியாகும். அண்மை விதியாகும். அடுத்து 6வது கொஸ்டின், பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவற்றை வகைப்படுத்தி அமையும் விதி அப்படிங்கிறது ஒப்புடைமை விதி. 7வது கொஸ்டின் பார்க்குறோம். குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மையை மூட்டை விதி எனப்படும். அடுத்து 8வது கொஸ்டின் பார்க்குறோம். தொடர்ச்சி என்பது ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் வகையில் நாம் காண்பது தொடர்ச்சி விதியாகும். அடுத்து 9வது கொஸ்டின், புலன் ஒன்று தூண்டப்படுவதால் ஏற்படும் உடனடி பயன் அப்படிங்கிறத புலன் உணர்வு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்குறோம். புலன்காட்சியை 4 கூறுகளை குறிப்பிடும் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முர்ஃபி. அடுத்து 11வது கொஸ்டின், உணர்ச்சி பொருள் கூறுதல் எனும் 2 கூறுகளை கொண்ட உளச்செயல் அப்படின்னு பார்த்தோம்னா புலன்காட்சி. அடுத்து 12வது கொஸ்டின், புலன்காட்சியின் அகக்காரணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனப்பான்மை, தேவை, கருத்தேற்றம் அப்படிங்கிறது புலன்காட்சியோட அகக்காரணியாக காணப்படுது. அடுத்து 13வது கொஸ்டின், டேஸ் கொள்கையின் படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது. கெஸ்டார்ட் கொள்கையோட படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது. அடுத்து 14வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக உணர்வதை திரிபு காட்சி என்கிறோம். அதாவது ஒரு பொருள் இப்போ நைட் நேரம் எங்கேயும் பார்த்தோம்னா ஒரு கயிறு கிடக்கு அப்படின்னா அதை பாம்புன்னு நினச்சிப்போம் இல்லையா, அதை தான் திரிபு காட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கயிறு கிடக்கு, அதை நம்ம பாம்புன்னு சொல்லி இமேஜின் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் ஒரு பொருளை வேறு ஒரு பொருளாக உணர்வதை திரிபு காட்சி அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்து 15வது கொஸ்டின், எந்தவித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது. அதாவது ஒரு பிரம்மமாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க, பார்க்குற மாதிரி ஒரு பிரம்ம மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஃபியர்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதை இல்பொருள் காட்சி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எந்தவித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது இல்பொருள் காட்சி என்கிறோம். அடுத்து 16வது கொஸ்டின், சாயல்களின் வகைகள் 5 வகைப்படும். காட்சி சாயல்கள், கேள்வி சாயல்கள், சுவை சாயல்கள், மனச்சாயல்கள், தொடு சாயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 17வது கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தூண்டல் சரியாக புரிந்து கொள்ளும் போது புலன்காட்சி அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அடுத்து 18வது கொஸ்டின், அறிதலின் மூலம் அடிப்படை நிலை என்ன. அறிதலோட முதல் அடிப்படை நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புலன்காட்சி அறிதல். அறிதலோட முதல் அடிப்படை நிலை புலன்காட்சி அறிதல். 19வது கொஸ்டின், புலன் உணர்ச்சிகளால் ஏற்படாத மன உருவங்களை டேஸ் என்று குறிப்பிடுகிறோம். சாயல்களின் துணை கொண்டு அறிதல். அடுத்து 20வது கொஸ்டின், புலன்காட்சியில் முதலில் தோன்றியது பொருள் இன்றி அப்பொருள் பற்றி உணர்தலை டேஸ் என்கின்றோம். சாயல் அல்லது மனபிம்பம். அடுத்து 21வது கொஸ்டின், குழந்தைகள் பெரும்பாலும் டேஸ் சாயல்களையே சிந்தனையில் பயன்படுத்துவர். புலனீடான சாயல்கள். குழந்தைகள் பெரும்பாலும் பயன்படுத்துறது என்னென்னு பார்த்தோம்னா புலனீடான சாயல்களை சிந்தனையில் பயன்படுத்துவாங்க. அடுத்து 22வது கொஸ்டின், ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியை கவனம் என்று கூறியவர் மெக்டூகல். 23வது கொஸ்டின், புலன்காட்சி உற்று நோக்கல் போன்ற செயலுக்கு அடிப்படையாக அமைவது கவனம். 24வது கொஸ்டின், கவனித்தல் அப்படிங்கிறது பெருமூளையின் செயல். கவனித்தல் அப்படிங்கிறது பெருமூளையோட செயலாக காணப்படுது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. 25வது கொஸ்டின், கவனித்தலை தீர்மானிக்கும் புறக்காரணி எது அப்படின்னா புதுமை. ஒரு பொருள் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம அதில் கவனம் செலுத்துவோம், அதை தான் குறிப்பிட்றாங்க.
அடுத்து 26வது கொஸ்டின் கவனித்தலை தீர்மானிக்கும் அகக்காரணி. நாட்டங்கள், அதாவது நமக்கு ஒரு பொருளை கவனிக்கிறதுக்கு வந்து நமக்கு விருப்பம் இருந்தால் அப்படி மட்டும்தான் நம்ம வந்து அந்த சீன்லேயோ இல்லை ஒரு இன்சிடெண்ட்லேயோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது கவனித்தலை தீர்மானிக்கும் அகக்காரணி அப்படின்னா நாட்டங்கள், புறக்காரணி அப்படின்னா புதுமை. 27வது கொஸ்டின் எத்தனை பொருட்களை டேஸ் கவனிக்க முடியுமோ அப்பொருளின் எண்ணிக்கையை கவன வீச்சு எனலாம். ஒரு நொடியில் கவனிக்க முடியக்கூடிய பொருட்களை தான் நம்ம கவன வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பொருட்களை ஒரு நொடியில் கவனிக்க முடியுமோ அப்பொருளின் எண்ணிக்கையை கவன வீச்சு என அழைக்கப்படுகிறது. அடுத்து 28வது கொஸ்டின் டாட் ஃபிகர்ஸ் புள்ளி அட்டைகள் பயன்படுத்தப்படும் கருவி அப்படின்னு பார்த்தோம்னா டாச்சிஸ்டாஸ்கோப் அப்படிங்கிறதுல பயன்படுத்தப்படுது. அடுத்து செய்தி கோட்பாடு என்னும் கோட்பாடு விளக்குவது கவனம். அடுத்து 30வது கொஸ்டின் முதிர்ச்சி அடைந்த ஒருவரது கவன வீச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 6 to 8 வந்து இருக்கும். அடுத்து 31வது கொஸ்டின் ப்ரூனரின் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு. ப்ரூனரோட பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிலைகளை வந்து ப்ரூனர் வந்து குறிப்பிடுவார். அதில் முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா செயல்படு நிலை, 2வது நிலை உருவக நிலை, 3வது குறியீட்டு நிலை அப்படின்னு சொல்லி 3 நிலைகளை வந்து ப்ரூனர் அவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. இந்த நிலைகளை வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. ப்ரூனருக்கு வந்து 3 நிலை. இப்போ கிளவுஸ் மேயரோட பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடுன்னு பார்த்தோம் 4 நிலை வரும். அதனால் ஒவ்வொரு ஆத்தருக்குள்ளதையும் படிக்கும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 32வது கொஸ்டின் கிளவுஸ் மெய்யர் புதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து 4 நிலைகள் வரும். புலனீடான நிலை, மீண்டும் உணரும் நிலை, வகைப்படுத்தும் நிலை, முறையான அல்லது கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லி 4 நிலைகள் வருது. அடுத்து 33வது கொஸ்டின் அறிதல் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு. அறிதிறன் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு அப்படிங்கிறது வந்து ஜீன் பியாஜேவோடது. அடுத்து 34வது கொஸ்டின் ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இவ்வகை செயல்களின் தொகுப்பை டேஸ் என்று பியாஜே அழைக்கிறார். ஸ்கீமா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து 35வது கொஸ்டின் ஜீன் பியாஜேவின் புலனியக்க நிலை, அதாவது இதில் வந்து என்னென்ன ஸ்டேஜ் சென்சரி மோட்டார் ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு, அதுக்கான வேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜீன் பியாஜோட புலனியக்க நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 0 முதல் 2 வயது வரை. 0னா வயிற்றில் கருத்தரிச்சதுலேருந்து 2 வயது வரை அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்றாங்க. அடுத்து 36வது கொஸ்டின் பார்க்குறோம். ஜீன் பியாஜேவின் செயலுக்கு முற்பட்ட நிலை. புலனியக்க நிலைனா 0 முதல் 2 வயது வரை. செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 2 முதல் 7 வயது வரை. அடுத்து 37வது கொஸ்டின் ஜீன் பியாஜேவின் புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 முதல் 11 வயது வரை வந்து அழைக்கப்படுது. அடுத்து ஜீன் பியாஜேவின் கருத்தியல் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 11 வயதுக்கு மேல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஒரு 1 வேர்டு வரும். அடுத்து 39வது கொஸ்டின் கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விளக்கியவர், அதாவது விரிவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராபர்ட் எம் காக்னே அவர்கள் தான் கற்பித்தலில் வந்து கருத்துப்பட உருவாக்க முறையை வந்து விரிவாக்கியிருக்காரு. அடுத்து 40வது கொஸ்டின் குழந்தைகள் டேஸ் மூலம் கற்கின்றார்கள், புலன்கள் மூலம் கற்கின்றார்கள். 41வது கொஸ்டின் உளக்காட்சிகள் என்பவை டேஸின் கருவிகளாகும், உள்ளுருவாக்கம். 42வது கொஸ்டின் தெளிவான கவனம் என்பது டேஸ் மீண்டும் மீண்டும் துணிவான செயல் மூலம் பெறப்படுவது ஆகும். 43வது கொஸ்டின் பார்க்குறோம். ஒத்த வயதினரின் ஓங்குத்தன்மை காணப்படும் பருவம் அப்படின்னு பார்த்தோம்னா குமர பருவம். இப்போ யூனிட் 2ல முக்கியமான 1 வேர்டு எல்லாம் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.